வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய இன்றும் நாளையும் அத்தியாயம் 3B. கண்கள் பணிக்க உட்கார்ந்திருந்தாள் அனு. சரியோ எத்தனை அன்பான தோழி, கபடமே இல்லாத வெகுளித்தனம் மாணவி என்ற நிலையில் கல்லூரி நாட்களில் அவள் எத்தனையோ பெண்களுடன் நல்ல முறையில் பழகியிருக்கிறாள். ஆசிரியர் என்ற பதவியில் இப்போதும் பல பெண்களை அவளுக்கு தெரியும். யாரும் சருயின் அன்பில் நட்பில் அவளது நிழலை கூட தொட முடியாது. உண்மையில் இவள் கொடுத்து வைத்தவள்தான். யார் சொன்னது அது? யார்? அன்பான மனைவி, நல்ல பிள்ளைகள், பண்பான நண்பர்கள், அமைதியான அரசு, இவைகளால் அவருக்கு நெடுங்காலமாக நரை தலையே இல்லையாம். இவளுக்கும் தான் அன்பான கணவன், அமைதியான வாழ்க்கை, உண்மையான தோழி எல்லாம் இருப்பதால் நீண்ட காலம் இளமையின் அழகோடு இருக்க முடியுமோ? கண்ணாடியில் பிரதிபலித்த உருவத்தை பார்த்து இவள் வேடிக்கையாக சிரித்து கொண்டாள். மித்திரன் வந்ததும் அவனிடம் சருயின் கடிதத்தை காட்ட வேண்டும். என்னை பார்த்து கொள்ள என் சிநேகிதி இருக்கிறாக்கும் சொல்லி கொஞ்சம் பொறாமையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டும். என்னனோ எண்ணிக்கொண்டபடி இன்னும் சில நாட்கள் தனிமையில் சுமையில்லாமல் வேகமாக ஓட்டினாள். வெள்ளிக்கிழமை மாலை கல்லூரி நின்றும் பஸ் நிலையத்திற்கு வந்தபோதுதான் அவளுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டது. சருயின் மகளுக்கு வரப்போகும் பிறந்த நாளுக்கு என்ன நிறத்தில் பட்டு பாவாடை வாங்கினாள் என்பதை கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாள். உமாவிற்கு அவளும் ஏதாவது சிறு பரிசு ஒன்றை வாங்கி அனுப்ப வேண்டாமா? உமாவை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டிருப்பதாக தெரிந்தது. கதை புத்தக கடைக்குள் நுழைந்தாள். கிரீம்ஸ், ஹான்ஸ் ஆண்டர்சன், பஞ்சதந்திர அமர்சித்ரா என்ற எல்லாவற்றையும் பார்த்து முடித்துவிட்டு முடிவில் முன்னொரு காலத்தில் என்ற ஒரு புத்தகத்தை எடுத்தாள். அதில் பல பிரபல குழந்தை கதை எழுத்தாளர்களின் பிரசித்தி பெற்ற கதைகள் அழகான படங்களுடன் இருந்தன. 75 ரூபாய் கொடுத்து புத்தகத்தை வாங்கி பார்சல் செய்து அனுப்ப தேவையான காகிதத்தையும் வாங்கி கொண்டு கிளம்பினாள். ஹலோ அனு, குரல் விழுந்தது. தூக்கி வாரி போட ஆண் குரல் வந்த திசையில் திரும்பினாள். உப்பென்று வியர்த்து கொட்ட இதயம் இரண்டாக பிளந்துவிடும் போல் வேகமாக துடிக்க திகழில் உறைந்து போனாள். ஹரிநாதன் பாவி. வருடங்கள் சில ஓடிவிட்ட போதிலும் அவன் அப்படியே சிறிது மாறாமல் ஓங்கி உயரமாக படத்தை விரித்து கொண்டு கொத்த தயாராக நிற்கும் பாம்பை போல விஷமான கவர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தான். என்ன தெரியலையானோ, நான் அப்படியா மாறிட்டேன்? கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வந்தபடி முகத்தை மறைத்திருந்த கருப்பு கண்ணாடியை எடுத்தான். வலது கன்னத்தில் அந்த அழகு மச்சம் அப்படியே தான் இருந்தது. தலைமுடியும் கூட ஒரு சிறு நரையையும் காணவில்லை. முன்னைவிட சற்று பருத்து இருந்தான். ஹரிநாதன் போன்ற அயோக்கியன்களுக்கு சுலபமாக கிடைக்கும் பணத்தில் உடலில் பருமனும் வைக்கும், பேங்க் கணக்கில் பணமும் ஏறும். ஆனால் அவன் கணக்கில் பாபம் சுமை போல் ஏறுவதை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறான்? மனசாட்சி இல்லாத மிருகம். பொங்கி வந்த உணர்வுகளை சற்றென சமாளித்து கொண்டாள். சுற்றிலும் ஆண்களும் பெண்களுமாக கடைக்குள் இருந்த கும்பலை கண்டு தைரியம் பிறந்தது. நீங்கள் யாரு? எனக்கு உங்களை தெரியாதே. என் பேர் அணு இல்லை, தவறாக புரிஞ்சு கொண்டிருக்கீங்க கூறிவிட்டு விடுவிடன்னு வேறு ஒரு பகுதிக்குள் புகுந்து அங்கிருந்து கூட்டத்தினுடைய அந்த பக்கம் வாயில் வழியாக வெளியேறி அருகில் வந்து நின்ற ஒரு டாக்ஸிக்குள் பாய்ந்து வீட்டுக்கு ஓட்ட சொன்னாள். அதே சமயம் திகிலுடன் பின்புற கண்ணாடி வழியே கண்ட கடை வாயிலை பார்த்தாள். கண்ணு கெட்டிய தூரம் வரை ஹரிநாதனை காணாதவளாய் அப்பாடா என்று நிம்மதி பெருமிச்சு விட்டாள். தேகமெல்லாம் கிடுகிடுவென்று நடுங்குவதை உணர முடிந்தது. வீடு வந்ததும் உள்ளே கதவை மூடிக்கொண்டும் மனதில் அச்சம் நீங்கவில்லை. குளித்து வேறு உடுத்தி கொண்டு சாப்பிட உட்கார்ந்தவளுக்கு உணவு வேம்பாக கசந்தது. மசக்கையால் ஏற்பட்ட குமட்டல் அல்ல. இத்தனை காலத்திற்கு பின் இனிமையான வாழ்க்கையை அமைத்து கொண்ட இந்த சமயத்தில் தாயாகும் நிலையிலுள்ள அவளுக்கு இப்படி ஒரு பேரிடியா? இந்த ஹரிநாதன் எங்கிருந்து திடீரென்று முளைத்தான்? சுந்தரமூர்த்தி தம்பதியர் இறந்து போய் அந்த வீட்டை வேறு யாரோ வாங்கி இடித்து மருத்துவமனையாக கட்டிவிட்டார்களே. அவள் ஏன் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுகிறாள்? ஹரிநாதன் இப்போது அவளை என்ன செய்துவிட முடியும்? எதற்காக அவள் அவனை கண்டு பயப்பட வேண்டும்? அவன் கிடைக்கிறான். தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டும்
அந்த நினைவுகள் நிழலுறவில் நெஞ்சுக்குள் நெழுந்து இம்சை செய்ய தவறவில்லை. சுந்தரமூர்த்தி தம்பதியருடன் அவள் வசிக்க துவங்கிய புதிதில் கூட அவள் அவர்களை பற்றி சரிவர புரிந்து கொள்ளவில்லை. வேலையை தேடி மனுக்கள் எழுதிவிட்டு நேர்முகத் தேர்வுக்கு அலுவலக படிகளை ஏறி இறங்கி கல்லூரி தலைவிகளை காண சென்று வேலையில்லாமல் திண்டாடி கொண்டிருந்த சமயம் சுந்தரமூர்த்தி தம்பதியர் நடுவயதை தாண்டிவிட்டவர்கள். கணவனுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி இத்தியாதிகள் இருந்தன. பத்திய சாப்பாடு, மனைவி முட்டிகளில் வீக்கம், கை கால் குடைச்சல், இடுப்பு வலி, சதா மண்டையிடி. அவள் தாயாருக்கு கூட தான் இரத்த அழுத்த நோய் இருந்தது. அதற்காக இப்படி அவள் சதா முடங்கி கொள்ள முடியவில்லையே. அணுவிற்கு கூட ஒற்றை தலைவலி எப்போதும் வரும். அதற்கு என்று வேலைகளை மூட்டை கட்டி அவள் வைத்ததில்லை. விறகு வெட்டிக்கு பிளவி வந்தால் கோடாலியால் ஒரு அடி கொடுக்கணும் என்று அம்மா அடிக்கடி சொல்வாள். பணம் இருக்கும் தெம்மிலே சுந்தரமூர்த்தி தம்பதியர் தமது வியாதிகளை பெருமடியாக பாராட்டி கொண்டாடினார்கள். நாள் முழுவதும் கட்டிலில் கணவன் காலை நீட்டிக்கொண்டு ஓய்வாக படுத்து கிடப்பார். மனைவியோ தலையில் ஒரு துண்டை இறுக்கமாக கட்டிக்கொண்டு நொண்டி நடந்தபடி அணுவை நாள் முழுவதும் ஏவியபடியே இருப்பாள். இரவில் படுக்க போகும் முன் தினமும் தவறாது அவளது கால்களில் ஆயுர்வேத வைத்தியசாலையில் வாங்கி வைத்த தைலத்தை பூசி நீவி விட்டு அவள் தூங்கும் வரை கால்களை பிடித்துவிட வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் தவறாது எண்ணெய் தேய்த்து அவளை முழுகாட்டி விட வேண்டும். மழை நாட்களில் முதுகு வலிக்கு தவிடு வறுத்து ஒத்தடம் போட வேண்டும். சமையல் வேலை, வீட்டு வேலை போக இப்படி ஒரு பணிவுடையையும் அணிவிடம் பெற்று கொண்டிருந்தால் வேதவல்லி அம்மாள். தரையில் கிடந்த துரும்பை அப்பால் போடாது சதா சாய்வு நாட்காலியில் அமர்ந்து பொழுதை போக்க சுந்தரமூர்த்திக்கு பணம் எங்கிருந்து வருகிறது? பரம்பரை பணக்காரரோ? மூதாதையர் உழைத்து சேர்த்து வைத்து போனதை வங்கியில் போட்டு வைத்து வட்டியாக வருமோ? ஆனாலும் மனிதர் அடிக்கு ஒரு தடவை டெலிஃபோனில் ஏதோ பேசுவார். தெலுங்கு, ஆங்கிலம், கன்னடம், இடையே சங்கேத மொழி என்று அவியல் பாஷையில் யாருடனோ அடிக்கடி பேசுவார். டெல்லி, கல்கத்தா, பம்பாய் என்று பல இடங்களிலிருந்து ட்ரங்கால் வரும். அப்போதெல்லாம் தமது ஏசி அறையில் கண்ணாடி கதவுகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு தான் பேசுவார். என்ன பேசுகிறார்? யாருடன் பேசுகிறார்? எதற்காக பேசுகிறார்? எதேச்சையாக அந்த வழியே நடமாடும் அணிவிற்கு ஆவல் ஏற்பட்டதுண்டு. ஆனால் முயன்றதில்லை. அம்மா இறந்து வருடங்கள் ஒன்றுக்கு மேலாகி போனது. இன்னமும் அவள் விரும்பிய நல்லதொரு வேலை கிடைக்கவில்லை. தொடர்ந்து சுந்தரமூர்த்தி தம்பதியர் தயவில் அனாதியாகிவிட்ட அவள் வேறு கதி என்று தங்கியிருந்தாள். சுந்தரமூர்த்தி வீட்டிற்கு சில சமயம் நண்பர்கள் வருவதுண்டு. அப்பொழுது அவளை தங்கள் வீட்டில் வேலை செய்யும் பெண்ணாக சில சமயங்களில் வேதவல்லி அறிமுகப்படுத்தி இருக்கிறாள். அது சமயம் அனுப்பமாவிற்கு என்று கோபம் வரத்தான் செய்தது. உண்மையில் அவள் நிலை அந்த வீட்டில் அதுதானே. தெரிந்தவர்கள் எவராவது அவளை பற்றி விசாரித்தால் வேதவல்லி அம்மாள் சட்டென அவள் தங்களது தூரத்துறவு பெண், என் கணவரது ஒன்று விட்டு தம்பி மகள், சுத்தமானதொரு பொய்யை சொல்லி அறிமுகப்படுத்துவாள். இந்த வித்தியாசமான அறிமுகங்கள் ஏன் அவளுக்கு அதிசயமாகத்தான் இருந்தது. ஆனாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. வேலைக்கு மனு போட்ட கல்லூரியில் தற்காலிகமாக கிடைக்க வேண்டிய இடத்திற்காக நேர்முக தேர்வுக்கு போய்விட்டு வந்திருந்தாள். யாரை வேலைக்கு அமர்த்துவது என்று ஏற்கனவே தீர்மானமாக்கிவிட்டது. பத்திரிகையில் ஒப்புக்காக விளம்பரம் கொடுக்கப்பட்டிருந்த வேலை. கண் துடைப்பு என்று புரிந்து கொண்டவள் மிக்க மன அதிர்ச்சியும் சோர்வுமாக வீடு திரும்பியிருந்தாள். வந்ததும் பார்த்தால் வேதவல்லி தலையில் பெரிய துண்டை சுற்றியிருந்தாள். முகத்தில் எள்ளும் கொள்ளும் எடுத்தன. விருந்தாளி வந்திருக்கிறான், சீக்கிரம் சமையலாகட்டும், அதிகாரம் செய்தாள். குக்கரை அடுப்பில் ஏற்றிவிட்டு முட்டைக்கோசை பொடி பொடியாக நறுக்கி கொண்டு குழுந்தபடி சமையல் மேடை அருகே நின்றவள் வாசற்படி அருகே நிழலாடுவதை உணர்ந்து திரும்பினாள். கமெண்ட் ஃபாரின் சென்ட் மனம். வலது கன்னத்தில் அழகு போட்டு வைத்தது போன்றதொரு மச்சம், கூரான மூக்கு, சுருண்ட முடி, ஸ்போர்ட்ஸ் ஷர்ட், பேண்ட் அலங்காரத்திலே இடுப்பிலே ஒரு கையும் வாயில் கதவின் மேல் ஒரு கையுமாக நின்ற வாலிபனை அதிர்ச்சியோடு பார்த்தாள். ராத்திரிக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும்னு தானே வந்து எட்டி பார்க்கிறேன். என் பேர் ஹரிநாதன், என் பெரியம்மா ஹரின்னு கூப்பிடுவாங்க கூறியபடி தன் வரிசை பற்கள் ஒளிர மெல்லியதாக மோகன புன்னகை பூத்தான்.
ஆண்கள் சகவாசமே இல்லாத கான்வென்ட் படிப்பு, அதற்கு பின்னர் பெண்கள் கல்லூரி, சதா அம்மாவின் அரவணைப்பு. இப்படியே வளர்ந்தவள் அவள். அலுவலகங்களில் வேலை தேடிக்கொண்டு அதிகாரிகளை பார்க்க செல்லும் ஒரு நிர்பந்தம் தவிர அவளுக்கு ஒரு இளைஞனுடன் நின்று சிறிது நேரம் மனம் இணைக்க பேசிய அனுபவமே கிடையாது. முதலாக நேயமாக அவளிடம் வந்து பேசிய ஆண் அழகன் ஹரிநாதன். அவள் மனத்திலே ஒரு இன்ப சிலிர்ப்பு ஏற்பட்டது. உண்மைத்தான். கவர்ச்சியாக வாய்ப்படியை முக்காலும் அடைத்தபடி கண்களால் அவளை விழுங்கியபடி புன்னகை பொங்க நின்ற ஹரிநாதனை அவளுக்கு பார்த்த உடனேயே பிடித்துவிட்டது. சுந்தரமூர்த்தியின் சொந்தக்காரன் அவன். தோற்றத்திலே பணக்கார கலை. அவனை மனம் விரும்பியும் பயனில்லையே. எடுத்த எடுப்பிலேயே உணர்வுகளுக்கு தடை போடத்தான் முயன்றாள். ஆனால் ஹரிநாதன் அவளது இளமை ஆசைகளுக்கு தூபம் போட்டான். அன்று இரவு அவள் சமைத்த சாப்பாட்டை ஹோவென்று புகழ்ந்தான். அந்த வீட்டில் தங்கியிருந்த அந்த நாட்களில் அவன் அவளிடம் வலிய வந்து பலமுறை பேசினான். கல்கத்தா கம்பெனி ஒன்றில் பெரிய பதவியில் இருப்பதாக சொல்லி கொண்டான். அவனுக்கென பெத்தவங்களுக்கு ஒரே பிள்ளை. தஞ்சாவூரில் வீடு நிலவுன்னு எக்கச்சக்கமாக சொத்து இருக்கு. ஆனால் பெத்தவங்க 2 பேரும் போயிட்டாங்க. பாவம். வேதவல்லி அம்மாள் ஒத்துப்பாடி புலம்பினாள். அடுத்த முறை 2 மாதங்களுக்கு பின்னர் மறுபடியும் அவன் வந்தான். 10 நாள் லீவில் வந்திருப்பதாக கூறினான். நீங்கள் என்பதிலிருந்து நீ என்கிறவரை நெருங்கி விட்டிருந்தான். உனக்கு நான் வாங்கி வந்த பரிசு என்று அந்த பால் பாயிண்ட் பேனாவை அவளிடம் தனியாக இருக்கும்போது மெல்லிய குரலில் குழந்தபடி கொடுத்தான். தேங்க்யூ. பேனாவா? எதுக்கு? நிறைய மண்ணுக்கள் எழுதவா? அவளும் சற்று தைரியமாக சிரித்தாள். கன்னத்தில் குழி விழ நீ சிரிப்பதை இன்னி முழுசும் பார்த்துக்கிட்டே நிற்கணும் போல மனம் தடுமாறி போகிறேன். கன்னத்தில் குழி விழுந்தால் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. உனக்கு வெகு சீக்கிரம் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. இரு பொருள்பட மயக்கும் புன்னகையுடன் அவளை கனவு கண்களால் ஈர்த்தான். கண்கள் சிவக்க, நெஞ்சு பதற, இன்ப பரவசத்திலே கால்கள் தள்ளாட மகிழ்ச்சியில் பூரித்து போனாள் அவள். ஹரிநாதன் அவளை நேசிக்கிறான். மார்பு படப்படவென்று துடித்தது. பரிசாக கொடுத்த பேனா எதுக்கு தெரியுமா? எனக்கு கடிதம் எழுதத்தான். இந்த வீட்டிலே நமக்கு பேச முடியாம இளைஞலாக 2 பெரும் பூதங்கள் இருக்குது. கடிதம் மூலமாவது நாம மனமிட்டு பேசிக்கலாமே. தனது முகவரி சீட்டை அவள் கையில் அழித்துவிட்டு மாயமாய் மறைந்து போனான். சில நாட்களுக்கு பின்னர் அவனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. சுந்தரமூர்த்தி அதை கவனிக்கவில்லை. பின்னர் தான் புரிந்து கொண்டாள். அத்தனையும் திட்டமிட்டு அவர்கள் நாடகமாடியிருக்கிறார்கள் என்று. அவளை அவன் காதலிப்பதாகவும் மணந்து கொள்ள ஆசைப்படுவதாகவும் தெரிவித்து அவளது விருப்பத்தை கேட்டு எழுதியிருந்தான். வேலை கிடைக்கவில்லை. வசதியான ஓர் இளைஞன் காதலித்து அவளை விரும்பி மணக்க முன் வருகிறான். அவளுக்கும் அவனை பிடித்திருக்கின்றது. தடை ஏன்? பேசாமல் கல்யாணத்தை செய்து கொண்டு ஒருத்தனுக்கு மனைவியாக நிம்மதியாக வாழ்வதை விட்டு சுந்தரமூர்த்தி வீட்டில் அனாதையாக தீண்டாடப் போகிறாளா? கல்யாணம் செய்து கொள்ள சம்மதம் என்று தன் விருப்பத்தை தெரிவித்து ரகசியமாக பதிலும் போட்டுவிட்டாள். பின்னர் பல கடிதங்கள், காதல் கடிதங்கள் இடையே பரிமாறப்பட்டன. 4 மாதங்களுக்கு பின்னர் அவன் மறுபடியும் வந்தான். திருமண முடிவோடு வரப்போவதாக முன்கூட்டியே அவளுக்கு கடிதம் எழுதிவிட்டிருந்தான். பெரியம்மாவும் பெரியப்பாவும் சங்கதி கேட்டு கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். போயும் அவர்கள் வீட்டில் வேலை செய்தவளின் மகளையா அவன் விரும்புகிறான்? ஒப்புதல் தர மறுத்தனர். பிறகு மெல்ல சமாதானமடைந்து இசைந்தனர். பெற்றோர்கள் இல்லாத பிள்ளையாதலால் கல்யாணத்தை பெரியம்மா எடுத்து நடத்துவதாக ஏற்பாடு. வீண் செலவு தேவையில்லை. வடபழனியில் எளிய முறையில் கல்யாணம் செய்துவிட்டு அன்றிரவே கல்கத்தா விமானத்தில் பயணம். இடையே சில நாட்கள் தான் இருந்தன. வேண்டியதை வாங்கி கொள்ள சொல்லி வேதவல்லி அம்மாள் அவளிடம் 1000 ரூபாய் தந்தாள். கல்யாணத்திற்கென்று அழகான அரக்கு வண்ண காஞ்சிபுரம் பட்டு சேலை, பச்சை கரையில் படிப்படியான சரிகையுடன் அமர்க்கலமாக வாங்கியிருந்தாள். காலையில் தலைவலி என்று சொன்ன பெரியப்பாவிற்கு பகலில் அதிகமாகி டாக்டர் வந்து பார்த்ததில் இரத்த அழுத்தம் அதிகமாகி விட்டது. அவர் மயக்கம் போட்டு விட்டதில் வீடே அமர்க்கலப்பட்டு விட்டது.
வைத்தியத்தில் நினைவு தெளிந்தார். ஆனால் ஒரு கையும் காலும் விளங்காது போன்ற நிலையில் படுத்த படுக்கையாகி விட்டார். பேச்சு தடுமாறியது. இந்த துக்கிரிக்கு கல்யாணம்னும் நமக்கே தீங்கு வந்துட்டுதே. வேதவள்ளி புலம்பினாள். அதை பற்றி அனுப்புமா கவலைப்படவில்லை. அடுத்த வாரம் கல்கத்தாவிலிருந்து ரகு ஹரிநாதன் வரப்போகிறான். ஏற்பாடின்படி கல்யாணம் தடையின்றி நடக்கப் போகிறது. படுக்கையில் கிடக்கும் பெரியப்பாவிடம் ஆசி பெற்றுக்கொண்டு தம்பதியர் புறப்படப் போகிறார்கள் என்று ஹரிநாத் எழுதியிருந்ததை படித்துவிட்டு அவள் நிம்மதியாக இருந்தாள். அன்று இரவு வேதவள்ளிக்கு கால் பிடித்து சைத்தியோபசாரங்கள் செய்துவிட்டு படுக்க போனவள் கொஞ்ச நேரத்தில் தன் அறையிலிருந்து எழுந்து தண்ணீர் சாப்பிட வந்தாள். தீர்க்கமான பேச்சுக்குரல் சுந்தரமூர்த்தியின் அறைக்குள்ளிருந்து கேட்டது. பேச்சு வராது, கொழகொழவென வார்த்தைகள் தெளிவின்றி கேட்டன. ஆனாலும் அவள் பெயர் அங்கு அடிப்படையை கேட்க முடிந்தது. தவிப்புடன் கதவிற்கு வெளியே ஓசைப்படாமல் காதை தீட்டி கொண்டு கேட்டாள். இப்போ திடீர்னு உங்களுக்கு என்ன இப்படி இறக்கம் வந்துருச்சு? அதட்டினாள் வேதவள்ளி. கை கால் விழுந்துட்டது. பாவம்னு தோணுதாக்கும். இத்தனை நாளா எத்தனை பெண்களை நாம் இப்படி அனுப்பி வைக்கலை, இதுக்கு மட்டும் ஏன் உருகிறீங்க? மேலும் கத்தினாள். அனுப்பமா திகிலுடன் மூச்சை பிடித்து கொண்டு கூர்மையாக காது கொடுத்து கேட்டாள். வேதவள்ளி என்ன சொல்கிறாள்? இல்லை, பாவம். அணு சின்ன பிள்ளையிலிருந்து இந்த வீட்டிலே குழந்தையாட்டம் வளர்ந்துட்டது. அவள் அம்மா நமக்கு நாயாக உழைச்சிருக்கா. இவளும் நல்லாவே வேலை செய்கிறா. திருட்டில் கூட கண்ணக்கோள் வைக்கிற இடம் சாத்திர இடம்னு வரைமுறை இருக்கல்லவா. இந்த கதையெல்லாம் வேணாம். இவளோட அழகுக்குன்னு 30,000 கொடுக்க ஹரிநாதன் ஒப்புக்கிட்டு இருக்கிறான். கல்கத்தாவில் இவளை லட்டு போல வித்துடுவான். அவனுக்கு தான் நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ பொண்ணுங்களை காதலிச்சு தான் கதை கட்டிக்கிட்டு தான் பேர் பண்ணி சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்திருக்கான். உருவினாள் அவள். அந்த பெண்ணுகள் எந்தெந்த பாவிகள் கையிலே சிக்கி விவசாரத்தில் இரத்த கண்ணீர் வடிக்குதோ அந்த பாவம்தான். சுந்தரமூர்த்தி தடுமாறினார். பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தா ஹரிநாதன் பிளேனில் பறக்க முடியுமா? இப்படி தான் உறுத்த முடியுமா? நமக்கு அள்ளி வீச முடியுமா? இல்லை நாமும் தான் பங்களாவும் தோட்டமுமா வாழ முடியுமா? போகட்டும், ஒன்று கேட்குறேன். நான் என்ன நீங்கள் கட்டின பஞ்சாதியா? இப்போ மனசு வச்சா கூட இப்படியே உங்களை விட்டுட்டு கல்கத்தாவுக்கு ஹரிநாதன் கூட்டாளியாக புறப்பட்டு போயிடுவேன். அங்கே போனால் லட்சத்திலே புரள முடியும். வேதவள்ளி, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அதன் வாழ்க்கையை நாசப்படுத்தாதே. ஹரிநாதன் பொய்யா ஒரு தாலியை கட்டி இழுத்துக்கிட்டு போய் சிவப்பு விளக்கு பகுதியில் தள்ளிடுவான். எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, மனசாட்சி உறுத்துது. அழுகை கலந்த கெஞ்சும் குரலில் கேட்டார். சே, வாயை முடையா. பெரிய மனசாட்சியை கண்ட யோக்கியன். அதை என்னைக்கோ எடுத்து ஆணியில மாட்டின மனுஷன். அந்த பொண்ணு யமுனாவை ஹரிநாதன் கிட்ட தள்ளினப்போ இப்படி தான் ஒப்பாரி வச்சிங்க. ஒரு சமயம் உங்கள் மனசுல இந்த பொண்ணு மேலே ஆசை கீசை ஏற்பட்டு இருக்குதோ என்னவோ. உருவினால் அடி தொண்டையில். உடல் முழுவதும் வியர்வை கொப்பளிக்க, கிளியில் கால்கள் தள்ளாட, மூச்சு விட பயந்தவளாக பூனை போல தன் அறைக்குள் ஓசையின்றி புகுந்து கொண்டாள் அனு. ஹரிநாத் அப்படிப்பட்ட காதகனா? காதலன் என்றளவா நம்பினாள்? ஐயோ, சுந்தரமூர்த்தி தம்பதியர் உயர்மட்டத்து வாசிகள், பரம்பரை பணக்காரர்கள், கருணை உள்ள மிக்க வள்ளல்கள் என்று நினைத்ததெல்லாம் கற்பனையா? இந்த மாதிரி வியாபாரமாக நடத்துகிறார்கள். இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும்? அவள் மனம் பரபரத்தது. அன்றிரவு முழுவதும் உறங்காமல் பலவிதமாக அச்சம், திகில், பதைப்பு என்ற உணர்வில் யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தாள். தந்திரத்தை தந்திரத்தால் தான் வெல்ல வேண்டும். மறுநாள் காலை அவள் சாமான்கள் வாங்கும் சாக்கில் கடைக்கு புறப்பட்டாள். ஆனால் மகளிர் பாதுகாப்பு இல்லத்தை தேடி பிடித்து அதன் தலைவியிடம் அவள் சரணாகதி அடைந்துவிட மிக பலமாக தீர்மானித்து விட்டிருந்தாள். மகளிர் பாதுகாப்பு தலைவியிடம் தனது நிலை பற்றி அவள் முறையிட்டு கதறிய போது தலைவி நிலை குலைந்து போனார். அணு சென்னையில் தங்கினால் ஆபத்து நிச்சயம் என்பதை அவர் உணர்ந்து விட்டதால், இதை பாருமா, இனி இந்த ஊரில் எக்காரணம் கொண்டும் தங்குவது சரியல்ல. அதனால் என்னுடைய சொந்த முயற்சி மூலம் உனக்கு உதவி செய்ய முன் வருகிறேன். ஹைதராபாத்தில் தர்ணாவில் என் தோழி மைத்திரை அம்மாள் சிறந்த சமூக சேவகி.
அவர்களிடம் உன்னை அனுப்பி வைக்கிறேன். நீ சௌகரியமாக பயமில்லாமல் அங்கே வாழலாம் என்றார். அனுபமாவிற்கு அப்போது இருந்த பதப்பதிப்பில் உலகில் எந்த கோடிக்கும் தப்பி ஓடிவிட தயாராக இருந்தாள். மிக்க நன்றி அம்மா என்று கண்ணீருடன் நான் தழுக்க நன்றி தெரிவித்தாள். மறுநாள் ஹைதராபாத் எக்ஸ்பிரஸில் கூண்டிலிருந்து கிளி சுதந்திரத்தின் எல்லைக்கு பறந்தோடிவிட்டது.